இன்று எரிசக்தி துறை அதில் வந்து அந்த மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதில் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுனா, தட்கல் முறையில் பதிவு செய்திருக்கக்கூடிய 65,000 விவசாயிகள் வந்து தட்கல் முறையில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் 2 லட்சம் ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரை அவங்க மின்சாரத்துறைக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஹார்ஸ் பவருக்கு ஏற்ற மாதிரி 4 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி கட்டியிருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுடைய நகையெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதில் 65,000 பேர் தட்கல் முறையில் பதிவு செய்திருக்காங்க. இதன் மூலம் மின்சாரத்துறைக்கு 1,500 கோடி ரூபாய் அவங்க பணம் செலுத்தியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு அந்த இலவச மின்சாரம் அந்த கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வரல. 50,000 பேருக்கு தான் மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் கிடைக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ மிச்ச பேருக்கு கிடைக்காதா? இல்லை அதற்கு முன்னாடியே ஒரு 2 லட்சம் பேருக்கு விவசாயிகள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இலவச மின்சாரம் வேணும்னு. அப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இலவச மின்சாரம் கேட்குறாங்க? இன்னைக்கு தண்ணி கிடையாது, அதாவது மழையில தண்ணி கிடையாது, மழையே கிடையாது, அதனால அவங்களுக்கு தண்ணி கிடையாது. ஏரி குளங்கள்ல தூர்வாரப்படாததுனால தண்ணீரும் அதில் சேமிக்க முடியாது. அவங்க நம்பி இருக்கிறது ஒண்ணுதான், நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீரும் இன்னைக்கு வந்து அப்படியே போட்ட உடனே எல்லாம் வர்றது கிடையாது. முன்னாடிலாம் 5 அடி 10 அடிக்கு கொஞ்சோண்டு போர் போட்டா கூட தண்ணி வந்துடும். இப்ப அப்படி கிடையாது. 200 அடி ஆழம் 800 அடி ஆழம்னு தண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ அவங்க எங்க இருந்து தண்ணி எடுப்பாங்க? அதுக்கு மோட்டார் வேணும். அந்த மோட்டார் வந்து அவ்வளோ செலவாகுது, மின்சாரத்துக்கு அவ்வளோ செலவாகுது. நீங்க இலவச மின்சாரத்தை நம்பி தான் விவசாயிங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த 2 லட்சம் பேருக்கு இன்னைக்கு இலவச மின்சாரம் கிடையாது, வழங்கப்படலை. அதில் ஏதோ 50,000 பேருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 50,000 பேருக்கு தான் இலவச மின்சாரமா? அப்போ மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் இல்லைன்னா அவங்க அந்த இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இது வரைக்கும் போட்டுட்டாங்க அந்த குறுவை வந்து விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க. அறுவடை வருது இன்னும் 15 நாள்ல, செப்டம்பர் 15 20 அறுவடை எடுக்க போறாங்க. அப்ப தண்ணிலாம் போட்டு அதுக்கான தண்ணிலாம் இருந்தா தானங்க அறுவடைலாம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். எரிசக்தி துறை மூலம் இலவச மின்சாரம் கிடைக்கும்னு. அது கிடைக்காததுனால எப்படி விவசாயிங்க அந்த கடன் பிரச்சனையை ஈடுகட்ட போறாங்கன்றத பார்க்கணும். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த ஒரு அறிவிப்பு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் வந்து ஒரு வருஷமும் மின்சாரத்துக்கு ஏத்துறாங்க. மின்சார கட்டணங்கிறது ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்போ 1.5 லட்சம் கோடியாவது மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கணும். 10,000 கோடி தான் கடன் இருந்தது. அதாவது கடந்த வருடங்கள்ல 10,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அப்போ 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணுமே. இன்னைக்கும் அதே 10,000 கோடி கடன் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அது ஒண்ணுதான், அதையெல்லாம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிதி சுமையில தமிழக அரசு இருக்கக்கூடிய சூழல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாகனம் கொடுக்கக்கூடிய சர்ச்சையாகிவிட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க தயாரா இருக்கீங்களா இல்ல வேண்டாம் அது அப்படின்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? ஒரு கட்சியோட நிலைப்பாடும் சொல்லியிருக்காங்க. பாமகவோட நிலைப்பாடு அதுல என்ன? வாங்க நீங்க வாங்கி போறீங்களா இல்லையா? உங்களுக்கு மட்டும் அதாவது சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எல்லார்கிட்டயும் வாகனங்கள் இருப்பதனால நம்மளுடைய நாங்க 2 பேருமே வந்து வாகனம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, எங்களுடைய அப்ப வாகனத்துக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்க ஊர்ல வந்து ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்கும். வேற ஒன்று. நன்றி.